வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகிப் அகாடமி. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கோம். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் நியூஸஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி இண்டெக்ஸ், ரிப்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் மட்டும் 2 பார்ட்டா பார்த்துருப்போம். எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எபிசோடா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்க போறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மெயினா சேட்டலைட் லான்ச்சஸ் ரிலேட்டடானது அல்லது நியூ கண்டுபிடிப்புகள் சம்பந்தமா புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் சொல்ல போறேன். ரொம்ப டீப்பாக போக போறது இல்லை. எங்கெங்கெல்லாம் நான் டீப்பாக சொல்றேனோ அதை மட்டும் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கேன். ஓகேவா? உள்ள போலாமா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ், தியான்வென்-2 யாரோடது? இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்டா? இனிமே இப்போ வெளிநாடுகளோடது அப்படின்னா அது யாரோடது, என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்? தியான்வென் பேரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது சைனாவோட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். அவ்வளவுதான். ரைட்டா? இது ஒரு ரோபோட்டிக் ப்ரோப். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு ரோபோட்டிக் ப்ரோப். யார் லான்ச் பண்ணியிருக்கா? சைனா. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிஸ்டன் ஆஸ்ட்ராய்டு, பிரிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு எரிகல்ல இருந்து சாம்பிள்ஸை எடுத்துட்டு வர மிஷன் பண்ணிட்டு இருக்காங்க சைனா. அதுக்கு தேவைப்படுற ஒரு ப்ரோப் தான் இந்த தியான்வென்-2. ஓகேவா? அதை லான்ச் பண்ணது சைனா. பிரிஸ்டன் ஆஸ்ட்ராய்டு, அந்த எரிகல்ல இருந்து சாம்பிள்ஸ் எடுத்து வர்றதுக்கான ஒரு லான்ச் தான் இந்த தியான்வென்-2. ஓகேவா? லான்ச் பண்ணது சைனா. எதுல அப்படின்னா லாங் மார்ச் 3B அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கிள். லான்ச் வெஹிக்கிள்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்க எந்த நாட்டோடதுன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த நியூஸ், ஜாங்யங்-1. ரைட், ஜாங்யங்-1 இதுவும் சைனாவோட ஒரு லான்ச் தான். ஓகேவா? சைனாவோட லான்ச் தான். இது எதுக்காக அப்படின்னா மானிட்டர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை பேரழிவுகளை கண்டுபிடிப்பதற்கான சைனாவினுடைய ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த ஜாங்யங்-1. ஓகேவா? ரைட், அடுத்த நியூஸ், 12 AI சேட்டலைட்ஸ். இதுவும் சைனாவோட லான்ச் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைனாவோட லான்ச் இந்த 3ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா சைனா உலகினுடைய முதல் விண்வெளி சூப்பர் கம்ப்யூட்டர் இன் ஆர்பிட், அதாவது சுற்றுப்பாதையில ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை நிறுவனம், ஒரு சென்டரை நிறுவனம் அப்படின்னு சைனா அவங்களோட செயற்கைக்கோள்களை செலுத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் சேட்டலைட்ஸ், AI சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 12 AI சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்ல ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரை நிறுவுறது சைனாவா தான் இருக்கும். அதுக்கான வேலைகளை அவங்க தொடங்கிட்டாங்க. ஓகேவா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எதுல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா லாங் மார்ச் 2D அப்படிங்கிற வெஹிக்கிள்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது 12 AI சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணது சைனா. எதுக்காக அப்படின்னா உலகின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் சுற்றுப்பாதை, அந்த விண்வெளியில இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில நிறுத்துறதுக்காக இந்த சேட்டலைட்ஸை லான்ச் பண்றாங்க. ஓகேவா? ரைட், அடுத்த நியூஸ், ஃபார்ம்-2 மிஷன். ஃபார்ம்-2 மிஷன் யாரோடது அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கக்கூடிய அமெரிக்க நிறுவனத்தினோடது. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ஓவர் எர்த் போலார் ரீஜியன்ஸ், புவியினுடைய துருவ பகுதிகளில். ரைட்டா? துருவ பகுதிகளில் செயற்கைக்கோள்களுடைய அதுல ஹியூமன்ஸ் செலுத்தணும். ஓகேவா? ரைட், துருவ பகுதியில் எப்பயுமே துருவ பகுதிகளை நோக்கி ஆட்களை விண்வெளிக்கு அனுப்ப மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அது நமக்கு தேவைப்படாத ஒரு இடமா தான் இருக்கும். ரைட், நமக்கு முக்கியமான புவி பகுதிகளுக்குள்ள தான் வாட்ச் பண்றதுக்காக தான் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்ஸ் இருக்கும். முதல் முறையா துருவ பகுதிகள் நோக்கி, துருவ பகுதியெல்லாம் தெரியல, துருவங்கள், அதாவது தென் துருவம் வட துருவம் அப்படிங்கிறது மிக குளிர்மையான பகுதிகள், அது ஃபுல்லா பனிக்கட்டியால் ஆனது அப்படிங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க ஜியோகிராஃபில. ஸோ அந்த இடத்துல அல்லது அதை பத்தி ஆய்வு பண்றதுக்காக மனிதர்களை அனுப்புதல் அப்படிங்கிறத ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பண்றாங்க. ஓகேவா? யாரோடது அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோடது. இதுல ஃபால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட்ல அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீப்பா போக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ஓவர் எர்த் போலார் ரீஜியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த ஃப்ரேம்-2 மிஷன். ஃப்ராம் அல்லது ஃப்ராம். ரைட், ஃப்ராம்-2 மிஷன் ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃப்ராம்-2 மிஷன். அடுத்து தியான்லியான்-2, இதுவும் சைனாவோடது. தியான்லியான்-2 சைனாவோடது. ரைட்டா? இது ஒரு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டு சைனா ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய சைனாவோடது பார்க்குறோம். அதுல நான் சொன்ன முக்கியமான இந்த 12 AI சேட்டலைட்ஸை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ராம்-2 மிஷன் அப்படிங்கிறது ஸ்பேஸ் எக்ஸோடதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென்
ப்ராஜெக்ட் குயிப்பர். ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிறது அமேசான், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா, அமேசான், ரைட்? அமேசானோட ஒரு 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 சீரியஸ் ஆஃப் லான்ச்சஸோட இனிஷியல் ஃபேஸ், ரைட்டா? சீரியஸ் ஆஃப் லான்ச்சஸ் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சேட்டலைட்ல பேஸ் பண்ண பிராட்பேண்ட் இன்டர்நெட் கன்ஸ்டலேஷனுக்காக, ஓகேவா, பிராட்பேண்ட் இன்டர்நெட்டுக்காக அமேசான் வந்து சேட்டலைட்டை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸா 27 சேட்டலைட்ஸை ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக? பிராட்பேண்ட் இன்டர்நெட்டுக்காக, அதிவேக இன்டர்நெட், அதுதான் இதோடைய கான்செப்ட். வேகமான இன்டர்நெட்டை கொடுக்கணும், அதுதான் இதோட கான்செப்ட். 27 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரு? அமேசான். ப்ராஜெக்ட் குயிப்பர், அவ்வளவுதான். அது வந்து குயிப்பர் அட்லஸ் 1 ஆர் KA1 அப்படின்ற நேம்ல இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குயிப்பர் அட்லஸ் 1 ஆர் KA01 அப்படிங்கிற நேம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிறது அமேசானோடது. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், நிலா, ரைட்? நிலா அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னா, ஒரு பிரைவேட் ஏஜென்சியான HEX20, a small satellite manufacturing startup, HEX20 அப்படிங்கிறவங்களோடது. இவங்க தான் இந்த நிலா அப்படிங்கிற சேட்டலைட்டை அனுப்பிச்சிருக்காங்க. யார் மூலமா அனுப்பிச்சிருக்காங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விண்வெளிக்கு செயற்கைக்கோளை அனுப்பக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம். இதை உருவாக்குனது வந்து எலான் மஸ்க், எல்லாருமே தெரியும். எலான் மஸ்க் உலகின் முதல் பணக்காரர். எலான் மஸ்க் தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸை உருவாக்குறாரு. அந்த ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா இந்தியாவை சேர்ந்த ஸ்டார்ட் அப்பான HEX20 அவங்களோட சேட்டலைட்டான நிலாவை விண்வெளிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? நிலாவை அனுப்பிச்சிருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மிட்சுபிஷி 6. மிட்சுபிஷி 6 அப்படிங்கிறது யாரோடது? ஜப்பானோடது. மிட்சுபிஷி 6 அப்படிங்கிறது ஜப்பானோட சேட்டலைட். ஜப்பான் ரீசெண்டா இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட்? இது இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும், ரொம்ப டீப்பாலாம் போக தேவையில்லை. எது சைனாவோடது எது ஜப்பானோடதுன்ற தெரிஞ்ச அளவுக்கு போதும். மிட்சுபிஷி 6 வந்து ஜப்பானோட சேட்டலைட். ஓகேவா? அடுத்து சோயூஸ் 2 1B ராக்கெட். சோயூஸ் 2. சோயூஸ் 2 அப்படிங்கிறது ரஷ்யாவோட சேட்டலைட். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, ரஷ்யா வந்து அவங்களோட மிலிட்ரியை வந்து மிலிட்ரியினுடைய ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும், அல்லது மிலிட்ரிக்கு தேவையான டேட்டாஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோயூஸ் 2 அப்படிங்கிற ராக்கெட்டை செலுத்தியிருக்காங்க. ஓகேவா? சோயூஸ் 2 யாரோடது? ரஷ்யாவோடது. அடுத்து PSLV C60. நம்ம இஸ்ரோக்குள்ள வந்துட்டோம். இஸ்ரோவோடதுல இம்பார்ட்டண்டா ஒரு 3-4 தான் பார்ப்போம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி நான் சொன்னதெல்லாம் ரீட் பண்ணிக்கங்க. இஸ்ரோவோட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். PSLV C60. இந்த PSLV C60 அப்படிங்கிறது இஸ்ரோவினுடைய 99வது சேட்டலைட் லான்ச். 99வது லான்ச். ஓகேவா? இது PSLV C60 லான்ச் வெஹிக்கிள்ல சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரான ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. ரைட்? இது எதுக்காக அனுப்பப்பட்டது அப்படின்னா, இந்த மிஷனோட நேம் என்ன அப்படின்னா ஸ்பாடெக்ஸ். SPADEX. அதாவது 2 ஏர்கிராஃப்ட் அல்லது 2 ஸ்பேஸ் கிராஃப்டை டாக்கிங் டிடாக்கிங் பண்றது, அதாவது இணைக்கிறது பிரிக்கிறது, அதை செஞ்சு பார்க்க போறாங்க. ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா, இப்போ இஸ்ரோ வந்து விண்வெளிக்கு மனிதன் அனுப்பக்கூடிய ககன்யான் அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ ககன்யான் அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பணும். விண்வெளிக்கு மனிதர்கள் எங்க போவாங்க? ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அப்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா இஸ்ரோ அனுப்பக்கூடிய அந்த ராக்கெட் ஆனது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட போய் சேரணும். இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா, நம்மளோட ராக்கெட் போய் இப்படி செங்குத்தா அதுல வந்து சேரும். ரைட்? இப்படி டாக் ஆகும். இது ரெண்டுமே டாக் ஆகும். டாக் ஆகும்போது இதுல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இதுக்குள்ள போவாங்க. ஓகேவா? அதே மாதிரி திரும்ப வர்றதுக்கு டிடாக் பண்ணி வெளியே எடுத்துட்டு இந்தியா திரும்ப அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இந்தியாவுக்கு வந்துடும். ஓகே, திரும்ப இந்தியாவுக்கு வரும். நீங்க வந்து டிக் 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 இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? ரைட்? தமிழ் மூவிஸும் வந்துருக்கு, ஹாலிவுட் மூவிஸ் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி அது இணையம் எப்படி புரியும், அதை தான் செஞ்சு பார்த்துருக்காங்க. ட்ரையலா செஞ்சு பார்த்துருக்காங்க. மூவில பண்ணிடலாம், ரியலா பண்றது கஷ்டம். ரைட்டா? செஞ்சு பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் SDX-01 SDX-02 அப்படின்னு 2 ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸை இணைச்சு பிரிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட்? இது வந்து இந்தியா வந்து 4th country in the world to இந்த ஸ்பேஸ் டாக்கிங் பண்றதுல 4வது கண்ட்ரி. இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, ரஷ்யா பண்ணியிருக்காங்க, USA பண்ணியிருக்காங்க, சைனா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபைனல் டாக்கிங் எப்போ நடந்துச்சுன்னா, ஃபைனல் டாக்கிங்னா கடைசியா இணைப்பு எப்போ நடந்துச்சுன்னா January 7, 2025 நடந்துச்சு. ஓகேவா? இது இஸ்ரோவினுடைய 99வது லான்ச். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 100வது லான்ச், 101வது லான்ச் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அது எல்லாமே இந்த வருஷம் நடந்தது தான். SDX-01 SDX-02. ஆல்ரெடி இதை பத்தி நம்மளோட MCQ வீடியோலையுமே நான் இதை பத்தி பேசியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, அதுல இருந்தும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ PSLV C60 இஸ்ரோவினுடைய 99வது லான்ச். ஓகேவா? அடுத்த நியூஸ், ஸ்காட் சேட்டலைட். ஸ்காட் சேட்டலைட் அப்படிங்கிறது பெங்களூரை பேஸ் பண்ண ஆதித்ய பிர்லா குரூப்பும்
சிட்பி அப்படிங்கக்கூடிய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் கேமரா லான்ச்சிங் ஸ்பேஸ் கேமரா ஃபார் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங். ஓகே, ஸ்பேஸ் கேமராவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சேட்டலைட் ஃபார் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ். ஸ்பேஸ் ஓட டீடைல்ஸை கேப்சர் பண்றதுக்கு ஸ்பேஸ் கேமரா மாதிரி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆதித்யா பிர்லா குரூப்பும் சிட்பியும். அதுக்கு தான் ஸ்காட்டன் நேம் வச்சிருக்காங்க, ஸ்பேஸ் கேமரா ஃபார் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, ரைட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இது பிரைவேட்டான ஒரு சேட்டலைட் மாதிரி. அடுத்து ஜிஎஸ்எல்வி F-15. இது இஸ்ரோவினுடைய 100th லான்ச். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், 100வது லான்ச். ஜிஎஸ்எல்வி F-15 அல்லது NVS-02 மிஷன். ரைட்டா, இஸ்ரோ வந்து அவங்களுடைய 100வது சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டாங்க. எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேவிக், அதாவது நேவிகேஷனுக்காக. நம்ம வந்து இப்போ ஜிபிஎஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஜிபிஎஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஜிபிஎஸ் மாதிரி இந்தியாவுக்கான ரீஜனல் நேவிகேஷன், இந்தியாவுக்கான உள்நாட்டு நேவிகேஷனுக்காக தான் இந்த நேவிக் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். அதுல ஒன் ஆஃப் தி சேட்டலைட் தான் இந்த NVS-2 மிஷன். ஓகேவா, இது NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட்டை எடுத்துட்டு போயிருக்கு. ரைட், இது இஸ்ரோவினுடைய 100வது நல்லா ஞாபகம். லான்ச் வெஹிக்கிள் வந்து ஜிஎஸ்எல்வி F-15 அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள். ஜிஎஸ்எல்வி F-15 அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கிள் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி குளோபலா இருக்கக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணும், கேட்கப்படுறது வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க நேவிகேஷன் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஜிபிஎஸ் வந்து USA ஓடது, எல்லாருக்குமே தெரியும். குளோனாஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவோடது, கலீலியோ அப்படிங்கிறது யூரோப்போடது, பெய்டு அப்படிங்கிறது சைனாவோடது. இந்த 4மே நேவிகேஷன் சிஸ்டம் தான், அதாவது மேப்பிங் பண்றோம்ல அதுக்கான சிஸ்டம் தான். இந்தியா வந்து அவங்களோட ரீஜனல் நேவிகேஷனுக்காக நேவிக் யூஸ் பண்றோம். அதுக்கான சேட்டலைட்ஸை கண்டினியூஸா லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஜிபிஎஸ் USA ஓடது, குளோனாஸ் ரஷ்யாவோடது, கலீலியோ யூரோப்போடது, பெய்டு சைனாவோடது. ஞாபகத்தில் வச்சு என்ன லான்ச் வெஹிக்கிள்னு கேட்டாங்கன்னா ஜிஎஸ்எல்வி F-15 அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கிள். ஓகேவா, ரைட். ஜிஎஸ்எல்வினா என்ன, பிஎஸ்எல்வினா என்னன்னு தெரியுமா? ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள், பிஎஸ்எல்விங்கிறது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இப்போ ஜிஎஸ்எல்வி என்ன பண்ணும், பிஎஸ்எல்வி என்ன பண்ணும்? ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது எர்த்தோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எர்த்தோட சேர்ந்தே ரொட்டேட் ஆகும். ரைட்டா, எர்த்து என்ன வேகத்துல போகுது, அப்ப அந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டோட அந்த சேட்டலைட்டோட நோக்கம் என்னன்னா ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எர்த்தோட சேர்ந்தே ரிவால்வ் ஆகும். அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா பிஎஸ்எல்வி அப்படி பண்ணாது. பிஎஸ்எல்வி டோட்டல் எர்த்தையே வாட்ச் பண்ணும். ரைட்டா, அந்த எர்த்து ரொட்டேட் ஆகல, அதோட வேகமாவே சுத்தும். எல்லா பார்ட்டையுமே அதை கேப்சர் பண்ணும், ஒரு பார்ட்டை மட்டும் கேப்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் பிஎஸ்எல்வி. ஜிஎஸ்எல்விக்கும் பிஎஸ்எல்விக்கும் வித்தியாசம். போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா எர்த்தினுடைய மொத்த பகுதியையும் அல்லது தேவைப்படக்கூடிய பகுதியை வேகமா கவர் பண்றதுக்காக. ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது எர்த்தினுடைய ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்றதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நேவிகேஷன் சொல்றோம், யாரோட நேவிகேஷன், இந்தியாவோட நேவிகேஷன். அப்ப இந்தியாவினுடைய பர்டிகுலரா இந்தியாவை மட்டும் வாட்ச் பண்ணா போதும், நீங்க மொத்தமா வாட்ச் பண்ண அவசியம் இல்லை, எல்லா டைமும் இந்தியா வாட்ச் பண்ணணும். அப்ப இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி அனுப்புறது தான் இந்த ஜிஎஸ்எல்வி, ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூ இனோவேஷன்ஸ் ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக். ஓகேவா, நியூ இனிஷியேட்டிவ்ஸ் இன் ரிலேட்டட் வித் சயின்ஸ் அண்ட் டெக்ஸ். பாப்போமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன் வந்து ஆக்சிம் மிஷன். ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா இதுல இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சிம் மிஷன் அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னா நாசா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒரு மிஷன் தான் இந்த ஆக்சிம் மிஷன். ஆக்சிம் மிஷன் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா, அந்த விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்கள் அனுப்புன ஒரு மிஷன். இது வந்து ஃபால்கன் 9 ராக்கெட்ல அனுப்பிச்சிருக்காங்க. யார் யாரு இதுல போனா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இங்க நல்லா பாருங்க, ஸ்பேஸ் கிராஃப்டோட நேம் என்னன்னா கிரேஸ். இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னா அங்கே வாங்க, அங்க ஒரு நேம் இருக்கும், வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். ஸ்பேஸ் கிராஃப்ட் இங்க இந்த ஃப்ரேம் 2 அப்படின்னு பார்த்தோமா, அதுல வந்து ரெசிலன்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்டோட ரெசிலன்ஸ். இங்க ஆக்சிம் 4க்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும். அங்க நான் அதை சொல்லலை, ஏன்னா தேவையில்லை, இங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து கிரேஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட நேம். ஓகேவா, இதுல யார் யார் இருந்தா அப்படின்னா க்ரூ மெம்பர்ஸ் யார் யாருன்னா பெகி விட்சன், சுபான்சு சுக்லா, இவர் தான் இந்தியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்லவாஸ் உஸ்னாஸ்கி, எப்படி வேணா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா பேரை ப்ரொனவுன்ஸ் பண்றது கஷ்டம். உஸ்னான்ஸ்கி ஆர் ஸ்லோவாஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திபர் கப்பு 4 வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க, USA, இந்தியா, போலாந்து, ஹங்கேரி. ரைட்டா, இதுல பெகி விட்சன் அப்படிங்கிறவங்க தான் கமாண்டர். பெகி விட்சன் ஒரு இம்பார்ட்டன்டான பேர், பின்னாடி அதை பத்தி நான் பேசுறேன். இப்போதைக்கு அந்த பெகி விட்சனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபார்மர் நாசா ஆஸ்ட்ரோனட், ரெக்கார்ட் ஹோல்டர் ஆஃப் லாங்கஸ்ட் குமுலேட்டிவ் US ஸ்பேஸ் டைம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விண்வெளியில் அதிக நாட்கள் இருந்தவர்
அப்படிங்கிறவங்க பெகி விட்சன் தான். இது பின்னாடியும் இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அதே மாதிரி சுபான்சு சுக்லா இந்தியாவில இருந்து போயிருக்காரு, செகண்ட் இந்தியன் டு விசிட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அல்லது விண்வெளிக்கு சென்ற 2வது வீரர். அதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்திய வீரர், ஏன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது ரீசெண்டா லான்ச் ஆனது தான். அதே மாதிரி யாருக்கு அப்புறம் அப்படின்னா ராகேஷ் சர்மாக்கு அப்புறம் விண்வெளிக்கு சென்ற 2வது விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா 1984 போனார். சுபான்சு சுக்லா இப்ப போயிருக்காரு. ஓகேவா? ஹி இஸ் இந்தியன், நாட் இந்தியன் ஆரிஜின். நீங்க கேட்கலாம், கல்பனா சாவ்லா இருக்காங்கல்ல, அல்லது இப்போ போன யாரு நம்ம ஃபீமேல் பைலட் ஒருத்தவங்க சுனிதா வில்லியம்ஸ், ரைட்? சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்கல்ல, அப்ப அவங்கலாம் வந்து இந்தியன் ஆரிஜின், நாட் இந்தியன்ஸ், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஆனா சுபான்சு சுக்லா இந்தியன், ரைட்டா? ஸோ சுபான்சு சுக்லா ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காரு. அதே போல சுபான்சு சுக்லா வந்து ககன்யான் மிஷன், இந்தியாவினுடைய விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டத்திலையும் சுபான்சு சுக்லா இருக்காரு. அதனுடைய முன்னோட்டமா தான் அவர் இப்போ விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆக்சி மிஷன் எதுக்காகனா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஹியூமன்ஸ் போயிருக்காங்க. அதுல 2 முக்கியமான பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு பெகி விட்சன், இன்னொன்னு சுபான்சு சுக்லா. பெகி விட்சன் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, லாங்கஸ்ட் குமுலேட்டிவ் ஸ்பேஸ் டைம், அதிக நாட்கள் விண்வெளியில் இருந்த பெண் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பெகி விட்சன் ஞாபகம் வச்சுக்கணும். சுபான்சு சுக்லா வந்து இந்தியாவை சேர்ந்த 2வது இந்தியர், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்தியர். ஓகேவா? ரைட்? யாருக்கு அப்புறம் போயிருக்காரு? ராகேஷ் சர்மாக்கு அப்புறம் போயிருக்காரு. ராகேஷ் சர்மா எப்போ போனார்னா 1984 போனார். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், வாயேஜர் 1. வாயேஜர் 1 அப்படிங்கிற மிஷன் யாரோடது அப்படின்னா, வாயேஜர் மிஷனோடது நாசாவோட முக்கியமான மிஷன். எதுக்காக அப்படின்னா, சிக்னிபிகன்ட் டிஸ்கவரி ஃபார் பியாண்ட் புளுட்டோ. உங்க எல்லாருக்குமே தெரியும், புளுட்டோ தான் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கோள் இல்லை, இப்ப அது கோளா இல்லை, ரைட்? அதையும் தாண்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் நம்ம அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா வால் ஆஃப் ஃபயர்னு பேர் வச்சிருக்கோம். அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கான ஒரு மிஷன் தான் வாயேஜர் 4. இது வந்து 48 இயர்ஸுக்கு முன்னாடியே அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள், 48 இயர்ஸ் ஓல்டு ஸ்பேஸ் கிராஃப்ட். ஓகே, வாயேஜர் 1 எதுக்காக? புளுட்டோவையும் தாண்டி என்ன இருக்குன்றத பாக்குறதுக்காக. அங்க என்ன இருக்குன்னு நம்ம சொல்றோம், வால் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்றோம், ரைட்? அதை டிஸ்கவர் பண்ணிருச்சுன்னு சொல்றோம். வால் ஆஃப் ஃபயர் இது வந்து சூப்பர் ஹீட்டட் பிளாஸ்மா. ஓகேவா? ரைட்? புளுட்டோவை தாண்டி இருக்கக்கூடிய சூப்பர் ஹீட்டட் பிளாஸ்மாவை இந்த வாயேஜர் 1 கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்து PSLV C61, இஸ்ரோவினுடைய 101வது சேட்டலைட். 101வது சேட்டலைட் PSLV C61. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, PSLV C60 பார்த்துருக்கோம், GSLV M15 பார்த்தோமா, அதே மாதிரி PSLV C61 பார்த்துருக்கோம், ரைட்டா? இது இஸ்ரோவினுடைய 101வது மிஷன். இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிசார்ட் 1B அப்படிங்கிற சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரிசார்ட் 1B அப்படிங்கிற சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவினுடைய எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், ரைட்? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, 24/7 ஆல் வெதர் சர்வைலன்ஸ், 24 மணி நேரமும் என்ன காலநிலை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சேட்டலைட். ஓகேவா? ரைட்? இது எங்க பயன்பட போகுது அப்படின்னா, ரிசார்ட் அப்படிங்கிறது எங்க பயன்பட போகுதுன்னா, அக்ரிகல்ச்சர்ல, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல, ஃபாரஸ்ட்ரியில, பார்டர் செக்யூரிட்டில எல்லாத்துலயுமே இது பயன்பட போகுது. ஏன் இது அக்ரிகல்ச்சர்ல பயன்படுதுன்னா, நீங்க வெதர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் மக்களுக்கு தேவையான, விவசாயத்துக்கு தேவையானதை கொடுக்க முடியும். அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஏதாவது பெரும் மழையோ புயலோ கடல் சீற்றமோ வருது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், PSLV C61 ரிசார்ட் 1B அப்படிங்கிற சேட்டலைட். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆரியப்பட்டா உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட். இது கரண்ட் இயரோட 50 வருடங்கள் ஆச்சு. இந்தியா ஆரியப்பட்டாவை லான்ச் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம் ஆச்சு. கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கோல்டன் ஜூப்ளி, ரைட்டா? எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 19th ஏப்ரல் 1975, 19 ஏப்ரல். இது வந்து நம்ம MCQ சீரியஸ்ல ஏப்ரல் மாசம் MCQ சீரியஸ்ல இது இருக்கும், ஒரு தடவை பாருங்க. 19th ஏப்ரல் 1975 லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள். ஓகேவா? ரைட்? ஆனா இது இந்தியா லான்ச் பண்ணல, இது ஆக்சுவலா லான்ச் பண்ணது வந்து ரஷ்யா தான் லான்ச் பண்ணாங்க. நம்மளோட சேட்டலைட் ஆனா ரஷ்யா லான்ச் பண்ணாங்க. எந்த ராக்கெட்ல அப்படின்னா, காஸ்மாஸ் 3M அப்படிங்கிற ராக்கெட்ல ரஷ்யா தான் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? இது டிசைன் பண்ணது இந்தியா, ஆரியப்பட்டாவை டிசைன் பண்ணது இந்தியா, அதை லான்ச் பண்ணது ரஷ்யா. எந்த சேட்டலைட்ல, எந்த வெஹிக்கிள் அப்படின்னா, காஸ்மாஸ் 3M அப்படிங்கிற வெஹிக்கிள் ஆரியப்பட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், ஜென்சூ 20. அகைன் இது சைனாவோட ஒரு சேட்டலைட். ஜென்சூ 20 யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஏன்னா நிறைய டேட்டா படிக்கிறோம்ல. ஜென்சூ 20 அப்படிங்கிறது சைனாவோட சேட்டலைட். அடுத்து ஸ்பியர் எக்ஸ் ஆர் பஞ்ச். ஸ்பியர் எக்ஸ் அண்ட் பஞ்ச் இது நாசாவினுடைய, ஓகேவா, ரைட், நாசாவினுடைய ஒரு திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ், நம்மளுடைய யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்ஸினுடைய ஹிஸ்டரி தெரிந்து கொள்வதற்கான ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்,
ரைட். யூனிவர்ஸினுடைய ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிஷன்ல அவங்க 2 லான்ச் பண்றாங்க. ஒன்னு ஸ்பேர் எக்ஸ், இன்னொன்னு பஞ்ச். ஸ்பியர் எக்ஸ், இன்னொன்னு பஞ்ச். இது ரெண்டுமே ஸ்பேஸ் எக்ஸோட சேர்ந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எய்ம் என்னன்னா காஸ்மிக் எவல்யூஷன். இந்த சிஸ்டம், அந்த சோலார் சிஸ்டம் அல்லது இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுல இருந்து சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்ற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பிக் பேங் தியரிங்கிறோம், அதுல வந்து கிரியேட்டிங் பில்லர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நாசாவே சொல்லுது. இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, இது எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? இதுல ஸ்பேர் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஓகே, இது ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப். அதே மாதிரி பஞ்ச் அப்படிங்கிறது வந்து சூட்கேஸ் சைஸ்ட். அதாவது இதுல வந்து பஞ்ச்ல வந்து 4 சூட்கேஸ் சைஸ்டு சேட்டலைட்ஸ் இருக்கு டு ஸ்டடி சன்னோடைய அவுட்டர் அட்மாஸ்பியர் அண்ட் சோலார் விண்ட். ஓகேவா? இதுல பஞ்ச் வந்து என்ன பண்ண போகுதுன்னா சன்னுடைய அவுட்டர் அட்மாஸ்பியரையும், அதாவது கரோனாவையும் சோலார் விண்டை பத்தி அனலைஸ் பண்ண போது. ஸ்பியரெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஓகேவா? டெலஸ்கோப் இது என்ன பண்ணும் அப்படின்னா சர்வே தி என்டையர் ஸ்கை. ரைட், இட் சர்வே தி என்டையர் ஸ்கை இன் 1 or 2 wavelengths ஆஃப் இன்ஃப்ராரெட் லைட். ஓகேவா? இந்த லைட் வந்து நமக்கு தெரியாது, இது மொத்த ஸ்கையையுமே அனலைஸ் பண்ண போது ஸ்பியரெக்ஸ். ஓகே, இது ஒரு டெலஸ்கோப். ஓகேவா? அப்ப இந்த ஸ்பியரெக்ஸ் அண்ட் பஞ்ச் எதுக்காக நாசா லான்ச் பண்ணுது அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் யூனிவர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? எதுக்காக? ஹிஸ்டரி ஆஃப் யூனிவர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? விக்ரம் 3201 அண்ட் கல்பனா 3201 இது ரெண்டுமே நம்ம எம்சிக்யூ சீரிஸ்ல பார்த்திருப்போம். இது ரெண்டுமே இஸ்ரோவினுடைய புதிய கண்டுபிடிப்புகள். ரைட்டா? விக்ரம் 3201, கல்பனா 3201 ரெண்டுமே யாரோடது? இஸ்ரோவோடது. எதுக்காக அப்படின்னா இது ரெண்டுமே மைக்ரோ ப்ராசஸர்ஸ். இஸ்ரோவினுடைய செமிகண்டக்டர் லெபார்டரி. ரைட், இது எங்க இருக்கு அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்பாங்க. இஸ்ரோவோட செமிகண்டக்டர் லெபார்டரி லேப் எங்க இருக்குன்னா சண்டிகர்ல இருக்கு. இந்த செமிகண்டக்டர் லேப் வந்து இந்த விக்ரம் 3201 அண்ட் கல்பனா 3201 அப்படிங்கிற 2 மைக்ரோ ப்ராசஸர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மைக்ரோ ப்ராசஸர். எதுக்காக மைக்ரோ ப்ராசஸர் லான்ச் பண்றாங்க அப்படின்னா இங்க ரைட் இதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விக்ரம் 3201 அப்படிங்கிற மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஃபுல்லி மேக் இன் இந்தியா, டிசைன் ஃபார் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் ஃபார் லான்ச் வெஹிக்கிள்ஸ். நம்ம ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிஎஸ்எல்வியோ ஜிஎஸ்எல்வியோ ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷனை ஹேண்டில் பண்றதுக்கான மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் என்னது? இப்போ ஒரு புயல் நேரமோ அல்லது அதீத வெப்பமோ அதீத காற்றோ இது மாதிரிலாம் இருந்துன்னா அதை ஹேண்டில் பண்ணி அதுக்கு தேவையான தரவுகளை கொடுக்கறதுக்கு விக்ரம் 3201 ஹெல்ப் பண்ண போகுது. அதே மாதிரி கல்பனா 3201 அப்படிங்கிறது அகைன் மைக்ரோ ப்ராசஸர். இது எதுக்காக அப்படின்னா ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா? ரைட், கல்பனா 3201 அப்படிங்கிறது ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் மைக்ரோ ப்ராசஸர். இந்த 2 மைக்ரோ ப்ராசஸர்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தீஸ் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் were designed and developed by விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். இதுல அடுத்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா திருவனந்தபுரத்துல இருக்கு. அதே மாதிரி செமிகண்டக்டர் லேப் எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல சண்டிகர்ல இருக்கு. ஓகேவா? அப்ப விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரும் அந்த செமிகண்டக்டர் லெபார்டரி சண்டிகர்ல இருக்கக்கூடிய 2 பேரும் சேர்ந்துதான் இந்த 2 மைக்ரோ ப்ராசஸர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர் எதுக்குன்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பேரி பட்ச் வில்மோர். சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் இவங்க 2 பேருமே நீண்ட நாட்களா கிட்டத்தட்ட 9 மாதங்கள் 9 months ஸ்பேஸ்லயே இருந்தாங்க. அதாவது வெறும் 10 நாள் மிஷனுக்காக ஸ்பேஸுக்கு போனவங்க அங்க மாட்டிக்கிட்டாங்க. சம் ஃபெயிலியர்ஸ்னால அங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இவங்க இப்போ ரீசெண்டா அதாவது மார்ச் 19, 2025ல அதாவது வேர்ல்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஓகே, திரும்ப வந்துட்டாங்க. சரியா? இந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் வந்து நாசாவினுடைய க்ரூ 9ல 4 பேர் கொண்ட அஸ்ட்ரோனட் க்ரூல போனாங்க. ஆனா அவங்க திரும்ப வர்றதுக்கான சூழ்நிலை உருவாகலை. ஓகே, அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. தென் ஸ்பேஸ் எக்ஸினுடைய க்ரூ 10 போனதுக்கு அப்புறம் அவங்க மார்ச் 19ல பூமிக்கு திரும்ப வந்துட்டாங்க. ஓகேவா? இப்ப இதை பேஸ் பண்ணி என்ன டேட்டா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து அதிக நேரம் ஸ்பேஸ் வாக்கிங்ல அதிக நேரம் இருந்த ஃபீமேல் அஸ்ட்ரோனட் அப்படிங்கிற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. விண்வெளியில நடக்கிறதுன்னு சொல்லுவோம்ல ஸ்பேஸ் வாக், அந்த ஸ்பேஸ் வாக்கிங்ல குமுலேட்டிவா அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் பண்ண விண்வெளி வீராங்கனை யாரு? சுனிதா வில்லியம்ஸ். கீழே 2 இமேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 2 இமேஜ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாசா அஸ்ட்ரோனட் சிங்கிள் ஸ்பேஸ் ஃபிளைட் ஹோல்டர்ஸ். அதாவது ஒரே நேரத்துல விண்வெளிக்கு போய் திரும்ப நீண்ட நாட்கள் வர முடியாம இருந்ததுல யார் யாரு அப்படின்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் பிராங்க் ரூபியோ.
371 டேஸ் விண்வெளியில இருந்திருக்காரு. அதாவது சிங்கிள் ஃபிளைட்ல. அதாவது ஒரு தடவை போய் அங்கேயே இருந்து நீண்ட நாட்கள் கழித்து வந்தவங்க வந்து பிராங்க் ரூபியோ ஞாபகத்தை வச்சுக்கணும். அதுல நம்ம வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் 286 டேஸ் இருந்திருக்காங்க. நான் 9 months சொன்னேன் இல்லையா, இங்க குமுலேட்டிவா 286 டேஸ், 286 நாட்கள் அவங்க விண்வெளியில இருந்திருக்காங்க. அப்ப சிங்கிள் பிளைட்ல 286 நாட்கள் இருந்திருக்காங்க. அது போக குமுலேட்டிவா சுனிதா வில்லியம்ஸ் வந்து 608 டேஸ் இருந்திருக்காங்க. குமுலேட்டிவானா அவங்களோட மொத்த விண்வெளி பயணம் எல்லாம் சேர்த்து. இதுலதான் இந்த பெகி விட்சன், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, 695 டேஸ் விண்வெளியில இருந்திருக்காங்க பெகி விட்சன். சுனிதா வில்லியம்ஸ் வந்து 608 நாட்கள் விண்வெளியில இருந்திருக்காங்க. ஓகேவா, இந்த ஃபேக்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 9 months அப்படிங்கிறது 286 டேஸ் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். சுனிதா வில்லியம்ஸோட கூட போன ஒரு பேர் வில்மோர். ஓகேவா, ரைட். தென் ஃபைனலா CE-20 அப்படிங்கிற ஒரு கிரையோஜெனிக் இன்ஜின் பத்தி. CE-20னா என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். CE-20 அப்படிங்கிறது ஒரு இண்டிஜினியஸ் பில்ட் கிரையோஜெனிக் இன்ஜின். இது கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து லான்ச் வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்றது. நம்ம லான்ச் வெஹிக்கிள் Mark 3க்கு அவங்க யூஸ் பண்றாங்க ஒரு அட்வான்ஸ்டு இன்ஜின். ரைட்டா, இந்த இன்ஜின் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ற ராக்கெட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இந்த இன்ஜின் யாரு டெவலப் பண்ணா அப்படின்னா லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் ஆஃப் இஸ்ரோ. ஓகேவா, லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா மகேந்திரகிரி, தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேவா, ரைட். அப்ப CE-20 அப்படிங்கிறது கிரையோஜெனிக் இன்ஜின் 20, அதான் CE என்ன, கிரையோஜெனிக் இன்ஜின் 20. எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராக்கெட்ஸை இன்னும் வேகமா எஃபிஷியண்டா விண்வெளிக்கு செலுத்துறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த கிரையோஜெனிக் இன்ஜின். லான்ச் வெஹிக்கிள் LVM-3க்காக இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட சயின்ஸ் அண்ட் டெக் முடியுது. நான் ரொம்ப இம்பார்ட்டன்டானதை முடிச்சுட்டேன். ரைட்டா, தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் ஒரு தடவை பாருங்க. கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.